அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணித ஜோதிடம் புதிய முறையில் உருவாக்கப்பட்டதை ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம் தான் புதிய முறையில் தமிழுக்கு இது எல்லாமே சரியாக இருக்கின்றது. இதை ஆய்வு செய்து நான் சொல்லப்பட்டு 5-6 மாதம் சொல்லப்பட்டு வருகின்றேன். அதாவது மனிதனுடைய எண்ணங்கள் போக்குவரத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, கிளியோடு பறக்காமல் அதன் மூச்சாய் பறக்கிறார்கள். கிளியோடு பறக்காமல் அதன் மூச்சாய் பறக்கின்றார்கள். மக்கள் அந்தந்த பிரயாணத்துக்குரியவரோடு செல்லாமல் அதன் மூச்சாய் எங்கேயோ செல்லப்பட்டு வருகிறார்கள். அதனால் கிளியோடு பறக்காமல் அதன் மூச்சாய் பறக்கிறேன். அதாவது ஆதாளிக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு ஆதாளிக்கு 3 எழுத்து, 8, 5, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 21. அதோடைய விதி என்கிறது 3. ஆதாளிக்கு விதியின் 3. ஆதாளின்னா என்ன அப்படின்னாக்கா, வீண் பேச்சுக்காரர்கள், வீண் வம்பு, வீம்பு பேச்சுன்னு பேர். ஆதாளினாக வீம்பு பேச்சு, வீம்புக்கு பேசுறது, இதெல்லாம் ஆதாளி பேச்சுன்னு. இதெல்லாம் நடைமுறைக்கு இருக்குது. தெரிஞ்சவங்க நான் ஆதாளித்தனமாக பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் ஆதாளி என்றால் வீம்பு பேச்சு, சம்பந்தம் இல்லாத பேச்சுகள், வீம்பாக பேசிகிட்டே இருக்காங்க, அதுதான் ஆதாளி புத்தின்னு சொல்லுவாங்க, ஆதாளித்தன புத்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வீம்பு பேச்சு. அதில் பயனில்லைன்னு பேர். அது கோலாகலம். கோலாகலத்துக்கு 5 எழுத்து, 6, 2, 1, 4, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. பாருங்கள், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். நல்ல சிந்திக்கக்கூடிய வீட்டில் தான் அந்த கோலாகலம் என்ற ஒரு விதியின் கோலாகலம் என்ற வார்த்தை 2ஆம் இடத்திற்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. கோலாகலம் ஆடம்பரம். கோலாகலுடைய பொருள் ஆடம்பரம்னு பேர். இப்போ ஆடம்பரம் அப்படின்னாக்கா, கையில் வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் ஆடம்பரமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது குடும்பஸ்தலத்தில் அந்த கோலாகலம்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஆடம்பரம் என்ற ஒரு வார்த்தைகள்லாம் ஏற்கனவே நான் விதி எண்ணில் சொல்லப்பட்டுள்ளேன். இது கோலாகலம் அப்படிங்கிற பொருளுக்கு ஆடம்பரம். இப்போ இதெல்லாம் நம்ம தமிழில் 2 வார்த்தைகள், ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தைகள் உண்டு. அப்போது கோலாகலங்கிறத நம்ம ஆதாளிங்கிறதெல்லாம் ஆங்கில வார்த்தையை வச்சுக்கிட்டாலும், ஆங்கில வார்த்தையோடு வச்சுக்கிட்டாலும் இது ஒரு தமிழ் வார்த்தை. அதாவது தத்துவ ரீதியாக ஆதாளி வீம்பு பேச்சு, கோலாகலம் ஆடம்பரம், இதெல்லாம் இலக்கிய சொற்கள். புதிய நவீனமான முறையில் சொல்லணும் அப்படின்னாக்கா கோலாகலம். ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு நிகழ்ச்சி ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறது. அதான் கோலாகலம் என்ற ஒரு வார்த்தை நாகரிகமாக பேசுகிறது. ஆடம்பரங்கிற வார்த்தை அதுவும் நாகரிகம் தான். அதனால் கோலாகலம் என்றுள்ள விதி எண் 2. வாரி வழங்க வல்லன்னு சொல்கிறாங்க இல்லையா, வாரின்னா சாதாரண எழுத்துல 2 எழுத்து தான் இருக்குது. வாரிக்கு எழுத்துக்கள் எண்கணிதம் 3, 4. அதோடைய விதி என்கிறது 7. வாரிக்கு விதி எண் 7. வாரிக்கு என்ன அப்படின்னாக்கா, வாரின்னா செல்வம் தான். செல்வம் படைத்தவர்கள் தான் வாரி வழங்க முடியும். கருணை உள்ளவர்கள், அந்த தர்ம சிந்தனை உள்ளவர்கள் வாரி வழங்குவார்கள். அதான் வாரி. அது 7வது எண்ணினத்தில் வருது. வாரி என்ற ஒரு வார்த்தையின் விதியின் 7வது எண்ணினத்தை, அதை 7வது எண்ணினத்தை மலர்கின்றது. வாரி என்ற ஒரு வார்த்தை 7வது எண்ணினத்தில் மலர்கின்றது. வாரி என்றால் அதனுடைய பொருள் செல்வம். வாரிலாம் சொல்கிறாங்க, அதுதான் வாரி அப்படிங்கிற செல்வம். கரா
கரா அப்படின்னா 2 எழுத்து கராவுக்கு 1 1 அதோடைய விதி, அதோடைய எண்கள் தான். அதோடைய விதி என்கிறது 2. கரா. கரானா என்ன? அதோடைய பொருள் வந்து முதலை. கரா என்றால் முதலை. நிலத்திலேயே வாழக்கூடிய இது, நீரிலேயே வாழக்கூடியது முதலை. முதலைலாம் நீரிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. முதலை நீருள்ள இடத்திலேயே முதலைகள் வந்து வாழும். அதான் கரா, முதலை. அது 2வது விதி எண்ணை குறிக்கிறது. களி. களி களிக்கு வந்து எண்கணிதம் 1 5 இதெல்லாம் கூட்டாக்கா 8. களி. களி என்ற தலைப்பு. தலைப்பு கடல், அலை இதெல்லாம் சொல்லலாம். அதாவது களி. களி என்றால், களி என்ற வார்த்தைக்கு பொருள் தலைப்பு. தலைப்பு, அது தலைப்புன்னு சொல்லலாம், கடல்னு சொல்லலாம். அதாவது களி. துங்கம். துங்கம்னா ஒரு வார்த்தையாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. துங்கம். துங்கத்துக்கு வந்து 4 எழுத்து 9 8 1 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 25. அது 7வது எண்ணினத்தை 7ஆம் இடத்தை குறிக்கிறது. துங்கம். துங்கம் என்ற தூய்மையை குறிக்கிறது. துங்கம் தூய்மையை குறிக்கிறது. துங்கங்கிறது தூய்மையான வார்த்தைகளை குறிக்கிறது. அது 7வது எண்ணினத்தில். அதான் 7ஆம் இடம் கேந்திர ஸ்தானம். அந்த துங்கம் என்கிற வார்த்தை 7வது எண்ணினத்தை 7வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. அது துலாம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். துங்கம் தூய்மை 7வது எண்ணினத்தை குறிப்பிட்டு வருகிறது. மானதன். அடுத்து வந்து மானதன் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து 8 9 7 6 எல்லாம் கூட்டாக 30. அதனுடைய விதி என்கிறது 3. மானதன் மனதை உடையவன். மானதனா மனதை உடையவன் சொல்கிறான். மானதன். அப்போது மனதை உடையவன். அந்த மானதன் வந்து 3வது விதின்னு வருவதனால அந்த 3ஆம் இடத்தில் வந்து நல்ல கொடுக்கும் கிரகங்கள் இருந்துவிட்டால் மானதன் நல்ல ஒரு மனதையுடையவன் என்று சொல்லக்கூடியது மனது. அடுத்து வந்து உத். ஊயித். உத்து. உத்து. உத்துக்கு வந்து என்கிறது 3 4. அதனுடைய விதி என்கிறது 7. உத். உத்து என்றால் மேலான. அது உத்தியோகம்னு சொல்லலாம். உத்து என்ற வார்த்தை அது உத்து 2 எழுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு உத்துன மேலான சொற்கள், மேலானவை என்று பொருள்படுகிறது. அபிராமம். அபிராமத்துக்கு வந்து 5 எழுத்து 1 1 1 1 7. அபிராமம் இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அது விதிங்கிறது 2. அபிராமம். அபிராமங்கிறது தான் அழகு. அழகை குறிக்கிறது. 1ஆம் இடத்து அபிராமம். அபிராமங்கிறது 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை குறிக்கிறது. அபிராமம் அழகு தான் 1ஆம் இடத்தை குறிக்கிறது. ஆனால் அபிராமம் என்ற சொல் வார்த்தை 2வது எண்ணினத்தை குறிக்கின்றது. அபிராமம் என்றால் அது பொருள் அழகு. இக. இக 2 எழுத்து 2 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 3. இக. இக என்ற இம்மையை குறிக்கிறது. இம்மை. இம்மை. இக இம்மை. இக என்ற பொருளுக்கு இலக்கிய சொல் இம்மை என்று சொல்லப்படுகிறது. பர. பர. பாரா. பர. பர என்பதற்கு என்கிறது 9 3 இதெல்லாம் கூட்டாக்கா 12. அதனுடைய விதி என்கிறது 3. பர. பறையனுடைய படத்துக்கு வந்து பொருள் மறுமை என்று அர்த்தமாகிறது. மறுமை. பர விதியின் 3. அது மறுமையை குறிக்கிறது. நூலோர். நூலோர்னா 3 எழுத்து தான். நூலோர். நூலோருக்கு வந்து 8 9 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 27. ஒம்பது 8
9 9 இதெல்லாம் கூட்டாக்க 26 வருகிறது. அதோடைய விதி என்கிறது 8. அப்போது நூலோருக்கு வந்து விதி எண் 8. நூலோருக்கு வந்து விதி எண் 8 வருகிறது. நூலோர் கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறது. நூலோர்னா சாதாரண இல்லை, கடவுள். நல்லா சூரிய வெளிச்சம்லாம் அந்த எண்கணத்தில் படுகிறது. நல்ல நூலோர்களுக்கு நல்ல அரிய சிந்தனைகள், நல்ல ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி பல நூல்கள் படைக்கக்கூடிய அளவுக்கு 8வது எண்களிலுமே பயன்படுகிறது. நூலோர் 26 கூட்டினாக 26, அதோட விதி என்கிறது 8. அதான் நூலோருக்கு வந்து விதி எண் 8. ஆத்திசூடிக்கு வந்து 5 எழுத்து. 8 4 8 3 6 இதெல்லாம் கூட்டாங்க 29. அது விதி என்கிறது 2. ஆத்திசூடிக்கு விதி எண் 2. அதான் அவையா ஆத்திசூடி எழுதியிருக்காங்க. ஆத்திசூடி இல்லாமல் கல்வி இல்லை அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஆத்திசூடி, அதனால் ஆத்திசூடிக்கு 5 எழுத்து. அதனுடைய விதி என்கிறது 29. அதை கூட்டினா விதி எண் 2 வருது. காணொலிக்கு வந்து 8 2 5 இதெல்லாம் கூட்டாக 16. அது விதி என்கிறது 6. காணொலிக்கு வந்து விதி எண் 6. சரிபாகம். நேரலைக்கு வந்து 3 எழுத்து. 9 3 8 இதெல்லாம் கூட்டாக 20. அது விதி என்கிறது 2. நேரலை. பான் 2 எழுத்து. 7 3 கூட்டாக 10. அது விதி என்கிறது 1. விடலைக்கு வந்து 3 எழுத்து. 6 5 8 இதெல்லாம் கூட்டினாக்க 19. அது விதி என்கிறது 1. அது ஆண்மகன். விடலை என்ற ஆண்மகன். சரிங்க. நான் வார்த்தை அடிப்படை சொல்லப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறேன். தமிழுக்கு 240 எழுத்து. அதுக்கும் தனித்தனி அறிஞர்கள் கொடுக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்படையில் நான் ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், என்கிற வள்ளுவர், தமிழ் என்கிற வள்ளுவன், வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.